ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 50 கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 12வது கொஷின் பேப்பர். இது பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? தென் நம்ம சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ், தென் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸ், அதெல்லாம் தமிழ் ரிலேட்டடாக போயிட்டுருக்கு. சீக்கிரமாக மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரெஃபரன்ஸ், தென் ஜிஎஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன். அதில் டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 ஏக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்லாம் இருக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் டெஸ்ட் டேட் அண்ட் டைம் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அந்த டேட் அண்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். முதல் வினா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரு வினைகள்னா 2 வினைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று இரத்தல், இன்னொன்று இரத்தல். ஒரு இரத்தலில் சின்ன ரா வந்திருக்கு, இன்னொரு இரத்தலில் பெரிய ரா வந்திருக்கு. இப்போ இது நீங்கள் கரெக்டாக அந்த மயங்கொலிகள் வரும் பாருங்கள். 8 எழுத்துக்கள் இருக்கும் மயங்கொலிகள். நா 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 வேறுபாடு. இங்கே சின்னனா, பெரியனா, அதுக்கப்புறம் நார்மல்னா. இது நானா வேறுபாடு. அதுக்கப்புறம் லா லா ரா வேறுபாடு, ரா ரா வேறுபாடு. இதில் இது கவர் ஆகும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இரத்தல்னா கையேந்துதல். இந்த இரத்தல் பெரிய ரா வருது மரணம், ஓகேங்களா? இதில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது மயங்கொலிகளில் வரும். நானா வேறுபாடு, ரா வேறுபாடு, லாலா ரா வேறுபாடில் இது கவர் ஆகுது. அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு இறங்கு அதே தான், ஓகேங்களா? ரா ரா வேறுபாடு. இறங்குனா கருணை செய், மனம் இறங்குன்னு சொல்கிறாங்களா? மனம் இறங்கி அவங்களுக்கு பிச்சையிடு, இல்லை தானம் செய், அன்னதானம் செய், இது போலலாம் சொல்கிறாங்களே, அந்த இறங்கு. இந்த இறங்குனா தூரப்போ, இறங்கிப்போ, இறங்கி வா, கீழே இறங்கி வா, அங்கே போ அப்படின்னு சொல்கிறல்ல, அந்த இறங்கு, ஓகேங்களா? அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். இது பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏபிசிடி ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இந்த 4 ஆப்ஷனுமே நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே. இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கும். அப்படி இல்லைனா உரைநடைக்குள்ளே இந்த சென்டென்ஸ் இருக்கும். அதுதான் எடுத்து கொடுப்பாங்க. இவங்க புதுசாலாம் வெளியே எங்கேயும் தேடி கொடுக்கறதில்ல, ஓகேங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். இதுவே ஏன் ஆப்ஷன் படித்து பாருங்கள். உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ள வரையிலும் மீனிங் வரல. அப்போது ஒரு சென்டென்ஸ் படிக்கும்போது நமக்கே தெரியும், ஓகேங்களா? அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்தல் நான் சொல்லியிருக்கேன். ஆ வரிசை இது உயிரெழுத்து. காங்காச்சா வரிசை இது உயிர்மை எழுத்து. இதை தவிர்த்து நமக்கு என்ன தெரியணும்? காக்கா, கீ, கூ இந்த வரிசை தெரியணும். இது போல் எல்லா எழுத்துக்குமே நமக்கு அந்த காங்காச்சால வர 18 எழுத்துக்குமே நமக்கு என்ன தெரியணும்? காங்கா வரிசை, சாச்சா வரிசை, ஞானா வரிசை, இது எல்லா வரிசையும் தெரியணும். இதுலேயுமே நமக்கு கொஷினில் கொடுக்கும் பொழுது உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து 2 கொடுத்துருந்தாங்கன்னா உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கே நமக்கு எல்லாமே ஆ வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உயிரெழுத்து வரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஆலேருந்து வரை சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. ஆ முதல் அவ்வரை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. துறைமுகம், தேசியம், நகரம், நெடுஞ்சாலை, மாவட்டம். இங்கே காங்கா அந்த வரிசை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே பார்த்திங்கன்னா பாப்பா, பிபி இந்த வரிசை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? பா பா, பி பி, பூ பூ, பே பே, பை போ போ, பௌ. இது வரைக்கும் நமக்கு தெரியும். வரிசைனா இதுதான் வரிசை. இப்போது இதில் பாரதம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா? அப்புறம்
புதுமை. செகண்ட் வந்திருக்கா பெண்கள், அதுக்கு அடுத்து தான் வரும். ஓகேங்களா, அது இருக்கு பாருங்கள் பெண்கள். அப்புறம் பொதுக்கூட்டம். இது போல் வரிசை வந்து நம்ம தவறாமல் அகர வரிசைப்படுத்தணும். அடுத்து 9வது வினா, மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்க. மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர். மகிழ்ச்சி, இது வந்து நார்மல் வேர்ட். மகிழ்தல் தொழிற்பெயர், மகிழ்ந்தார் வினைமுற்று, மகிழ்ந்தோர் என்பது வினையாளனையும் பெயர். 10வது வினா, பின்வரும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது. உண்கின்றவன். உண்கின்றவன் தான் வினையாளனையும் பெயர். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையாளனையும் பெயர், பெயரச்சம், வினையச்சம், தொழிற்பெயர்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறதுல நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் நிறைய வினையாளனையும் பெயர் தான் கேட்குறாங்க. ஏன்னா அதுதான் வந்து கஷ்டமாக இருக்கும் நமக்குன்ட்டு அவங்க கொஷின் எடுக்கிறாங்க. இருக்கிறதுல ஈஸின்னு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர் தான். இருக்கிறதுல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்பயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பொறித்த வேர் சொல்லை எழுதுக. பொறித்த வேர் சொல்லை எழுதுக. பொறி. வேர் சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. நடத்தல். நடத்தல். வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர். தருகின்றனர். தந்து வினையச்சம். இது எதுவுமே வராது. ஓகேங்களா. வேர் சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர் சொல் பாடு. பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர் சொல் பாடு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரும்பு, போது, மலர், செம்மல், அதெல்லாம் வந்து பூவின் நிலைகள். ஓகேங்களா, பூவின் நிலைகளை குறிக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, காள், தேங்காய் என்பது மணி வகைகளை குறிக்கக்கூடியது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ராமன் கனை எழுதான். ராமன் கனையை எய்தான். அடுத்து கூரை ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இந்த கூரை வந்து வீட்டின் கூரை. இந்த கூரை வந்து புடவையை குறிக்கும். கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகும்போது ஒரு சிலரோட வழக்கம் இருக்குது கூரை புடவை கட்டுறது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் கூரை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். சாலின் சாயில், கலர் நிலம். சாலின் சாயில்னா கலர் நிலம். நீங்கள் கேட்குறீங்க கமெண்டில் கேட்குறீங்க கஷ்டமான கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இதில் கஷ்டமான கொஷின் பேப்பர், ஈஸியான கொஷின் பேப்பர் எதுவுமே கிடையாது. தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் பேப்பர் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஏன் அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. வேர்ச்சொல் வரப்போது, ஒளிமரபு, அதுக்கப்புறம் வேர்ச்சொல்லிலிருந்து பொருளை தேர்வு செய்தல், மருவு வரும், எல்லாமே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கொஷின்லையும் நம்ம அதையே ரிப்பீட்டடாக பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக. கைட்லைன்ஸ் பின்பற்றத்தக்க வழிமுறைகள். இது நம்ம ஒருத்தர் வந்து ஒரு கொஷின் பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இதுவே வந்து கொஷின் பேப்பரில் புதுசாக நீங்கள் பார்க்கும்போதுனா அது ஆன்சர் நம்ம வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கேயுமே கேள்விப்படாத மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இத்தனை கொஷின் பேப்பர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அப்படி ரெஃபரன்ஸ் பார்க்குறதுனால உங்களுக்கே நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. இதுதான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. மீதியெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம் வரணும். மிகவும் நல்லதில் இந்தலா வரணும். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த 2 இடத்துல மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம இதை கரெக்ட் பண்ணி இதை சூஸ் பண்ணோம். அடுத்து மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. இங்கே சோறு உண், பானை வனை, சுவர் எழுப்பு, பூ பறின்னு கொடுத்துருக்காங்க. பூ பறி இதுதான் வந்து தவறான மரபு பிழை. ஓகேங்களா. அடுத்து பிழை திருத்தம். மரபு பிழைகள் இளமை பெயரை தேடுக. சிங்கக்குருளை. சிங்கக்குருளை. குற்றியலுகர வகையறிந்து பொருந்தாச் சொல்லை கண்டறிக. நெஞ்சு, இரும்பு, வண்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குற்றியலுகர சொற்களில் வரக்கூடியது. இது வந்து மெல்லினம் எல்லாமே. ஓகேங்களா. அமிழ்து என்பது இடையினத்தில் வரக்கூடியது. நெனன நமன மெல்லினம். இப்போ நெஞ்சு ஞா,
நமன இரும்பு, மா வண்டு எல்லாமே மெல்லின குற்றியலுகரில் வரும், மென்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். அமிழ்து வந்து இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வரும். எரள வழல இதில் ரா என்பது என்னவா வரும், இடைத்தொடரில் வரும். ஓகேங்களா. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். சினை பொருளுக்கு சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. கண், கிளை, வால் எல்லாம் சினை பெயர். சிவப்பு என்பது பண்பு பெயரில் வரும். அடுத்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. அணுகு அதோட எதிர்ச்சொல் விலகு. அணுகு அதோட எதிர்ச்சொல் விலகு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். எல் என்பதன் எதிர்ச்சொல் இரவு. எல்னா பகல், அதோட ஆப்போசிட் வேர்ட் வந்து இரவு. அல்டும் பகலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அல்னா இரவு, இங்கே அல்லுன்னு கொடுக்காம இரவுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். உதித்த அதற்கு ஆப்போசிட் வேர்ட் மறைந்த. உதித்த அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் மறைந்த. கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் பிளஸ் அல்லால். கலன் பிளஸ் அல்லால். இன்னு பிளஸ் ஆ என்னவா மாறும், உங்களுக்கு நாவா மாறும். கலன் அல்லால். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் பிளஸ் அளந்தது. இங்கவும் இம் பிளஸ் ஆ வந்து என்னவா மாறும், உங்களுக்கு மாவா மாறும். வானம் அளந்தது. அடுத்து சரியான விடையை தேர்க. கண் பிளஸ் அழகு கண்ணழகு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே இரட்டித்து வரும். ஓகேங்களா. கண்ணழகு இங்கே ஒரு நா தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே நான் வந்து இரட்டித்து வரும் புணர்ச்சி விதிப்படி. அடுத்து பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. இருக்கிறதுலேயே ஈஸியான டாபிக் இது தான். 5 கொஷின், கிட்டத்தட்ட 7.5 மார்க்கு. மிஸ் பண்ணாமல் இது ஒழுங்காக படித்து எழுதணும். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் சர்தார் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர். கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழ்நிலையில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர்தார் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்தியம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். 1873 தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர்தார் காட்டன் அவர்கள். இது வந்து உரைநடையில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் தஞ்சாவூர். ஆங்கிலேய அரசு சர்தார் காட்டனை எப்பணையில் நியமித்ததுன்னா தனி பொறுப்பாளராக காவிரி நீர்ப்பாசனத்துக்கு அந்த இடத்துக்கு நியமிச்சிருக்காங்க. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம் அணை. அடுத்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சர்தார் காட்டன் அவர்கள். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் சர்தார் காட்டன் அவர்கள். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்துக்கூறியவர் சர்தார் காட்டன் அவர்கள். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்துக்கூறியவர் சர்தார் காட்டன் அவர்கள். ஒருமை பன்மை பிழை நீக்குக. இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். அப்போ தாம் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமையில் ஸ்டார்ட் பண்ணால் ஒருமையில் முடிச்சிருக்கணும், பன்மையில் ஸ்டார்ட் பண்ணால் பன்மையில் முடிச்சிருக்கணும். மூவேந்தர்கள் என்பது பன்மை. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம் பெற்றுள்ளன. இடம் பெற்றுள்ளன, இடம் பெறுகிறது அப்படின்னா ஒருமை. பெற்றுள்ளன என்பது பன்மை. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. நமன்னா யமன், நம்பர்னா அடியார், நானாமே அப்படின்னா கூசாமல், உய்மின்னா ஈடேறுங்கள். நமன்னா யமன், நம்பர்னா அடியார், நானாமே அப்படின்னா கூசாமல், உய்மின்னா ஈடேறுங்கள். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. சமர்னா போர், கழனினா வயல், களம்னா கப்பல், ஆழினா கடல். சமர்னா போர், கழனினா வயல், களம்னா கப்பல், ஆழினா கடல். அடுத்து சரியான பொருளை அறிக. காருகர்னா நெய்பவர், காருகர்னா நெய்பவர். பிழை திருத்துக. ஒரு ஓர். இங்கே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கொஷின்லையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆ என்பது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி நாம் ஓர் யூஸ் பண்ணணும். அதுபோல் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். இங்கே மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும்,
கூக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓரும் யூஸ் பண்ணணும். பிழை திருத்துக. அதுபோல் இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது அஃது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. அது நகரத்திற்கு செல்லும் வழிச்சாலை. இங்கே நா என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி அதுதான் யூஸ் பண்ணணும். இங்கேவே உயிரெழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா அஃது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து எவ்வளவு உயரமான மரம். இது எவ்வகை தொடர்னா உணர்ச்சி தொடர். இது எவ்வளவு உயரமான மரம்னா உணர்ச்சி தொடர். தொடர் வகையை கண்டறிக. கோதை தேர்வில் வெற்றி பெற்றால். கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் என்பது செய்தி தொடர். கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் என்பது செய்தி தொடர். பிழையற்ற தொடரை தேர்க. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றாள். இதுதான் வந்து பிழையற்ற தொடர். அடுத்து சொற்களின் கூட்டப்பெயர்களை எழுதுக. ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. இதுதான் வந்து கரெக்டு. ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. அடுத்து சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் காண்க. பழம்னா பழக்குலை. பழம்னா பழக்குலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கீரந்தையார். ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் கீரந்தையார். எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று ஐங்குறு நூறு. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று ஐங்குறு நூறு. இது எல்லாமே எட்டுத்தொகை நூலில் வராது. அடுத்து சதாவதினி என்பதன் பொருள் 100 செயல்களை அட் அ டைமில் செய்கிறவங்க. சதாவதினா 100 செயல்களை வந்து அட் அ டைமில் செய்கிறவங்க. வாயேஜ் அப்படின்ற கலை சொல்லின் பொருள் வந்து கடற்பயணம். வாயேஜ் சரியான கலைச்சொல் கடற்பயணம். அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக. நாட்டிக்கல் மைல். இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க. கடல் மைல். ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. 56வது வினா. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று 1 2மே சரின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பெற்றவர் காமராசர். கரெக்டு. கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பெற்றவர் காமராசர். இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். மத்திய உணவு திட்டம், சீருடை திட்டத்தை எல்லாமே கொண்டு வந்தவர் காமராசர் அவர்கள் தான். அவரை நம்ம கிங் மேக்கர்னு சொல்வோம். கல்வி கண் திறந்தவர், படிக்காத மேதை, அதுக்கப்புறம் வந்து காந்தி, இது போலலாம் நம்ம சொல்லுவோம். கருப்பு காந்தி அப்படிலாம் அவரை நம்ம சொல்லுவோம். கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. தனித்தமிழுக்கு வித்தட்டவர் தான் வந்து பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு மறைமலை அடிகள்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. மொழி ஞாயிறு யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரிலனா நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார். இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். பலம்னா வலிமை, பாலம்னா ஆற்றுப்பாலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடுனா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல். இந்த தோடுனா வந்து காதணி. தொடுனா தொடுதல், இன்னொன்று காதணி. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பணம் பானம். இந்த பணம்னா காசு, இந்த பானம்னா அம்பு விடுறது. அடுத்து இரு பொருள் தருக. இடும்பைனா துன்பம், இன்னொன்று வறுமை. இடும்பைனா துன்பம், இன்னொன்று வறுமை. இரு பொருள் தருக. துளைனா துவாரம் தொந்தரவு. துளைனா துவாரம் தொந்தரவு. இரு பொருள் தருக. வேண்டல்னா விரும்புகை விண்ணப்பம். வேண்டல்னா விரும்புகை விண்ணப்பம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய எழுத்து. ஓவிய வரி வடிவத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஓவிய எழுத்துன்னு சொல்லுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பறவைகள் இடம்பெயர்தல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வலசை போதல்னு சொல்லுவோம். அடுத்து கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். எனவே இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அந்த லெசனில் வரும். அடுத்து பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. டேஸ் இப்பாடல் உருவக அணி. இங்கே இணைப்பு சொல் எனவே தான் யூஸ் பண்ணணும். அடுத்து நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. டேஸ் புறஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. நச்சு காற்று வந்து ஓசோன் படத்தில் தாக்குறதுனால தான் புற ஊதா கதிர்கள் நம்மளை தாக்குது. இதனால் என்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும். நல்ல நூலின் இயல்பாக நீங்கள் கருதுவன யாவை. இங்கே கொஷின் வந்து யாவை யூஸ் பண்ணணும். அடுத்து கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார். இங்கே சரியான வினாச்சொல் யார்.
அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினர், இது வந்து இறந்த காலம். நல்லோர் வாழ்த்தினர், இது முடிஞ்சது, அப்போ இறந்த காலம். அடுத்து 72வது வினா. கண்மணி நாளை பாடம் டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாளை படிப்பால், நாளை படிப்பால் என்பது எதிர்காலம். நாளைன்னு கொடுத்ததுனால அது எதிர்காலத்தில் வரும், அப்போ படிப்பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பொருத்தமான காலம் கண்டறிக. மாடு புல் மேய்ந்தது, இது மேய்ந்தது, முடிஞ்சது. ஓகேங்களா, இது வந்து இறந்த காலம். மாடு புல் மேயும்ன்றது எதிர்காலம். மாடு புல் மேய்கின்றன என்பது நிகழ்காலம். மாடு புல் மேயும் என்பது எதிர்காலம். இது எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. சி மட்டும்தான் கரெக்டான விடை. இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க. மணிமேகலை, வான்மழை, பூமணி. இங்கே கொடுத்துருக்கிற சொற்கள்லேருந்து நாம் வந்து 3 சொற்களை ஃபார்ம் பண்ணி எழுதணும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூ சோலை, பூ சோலை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள், மலர்விழி சுவரில் எழுதுகிறாள். சுவற்றில் வராது, இங்கே சுவரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே எழுதுகிறாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே எழுதுகிறாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கில் நம்ம பேசுகிறத எழுத்து வழக்காக மாற்றணும். அதுக்குள் அப்படின்றத எழுத்து வழக்கில் அதற்குள் அப்படின்னு எழுதணும். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. வரிசையில் ஒழுங்காக நில்லு, வரிசையில் ஒழுங்காக நில். நில்லுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம நில் எழுதணும். அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். இப்போ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்க்கும்போது எங்கே கமா வைக்கணும், எங்கே மேற்கோள் போடணும், எங்கே கேள்விக்குறி போடணும், இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். கபிலன் தன் தந்தையிடம், இங்கே ஏதோ சொல்ல வரான், அப்போ கமா போட்டிருக்காங்க. இன்று மாலை விளையாட போகட்டுமான்னு கேட்குறாங்க. என்று கேட்டான், இங்கே புல் ஸ்டாப், இங்கே கேள்விக்குறி, இங்கே மேற்கோளன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இதுபோல் 2 பழமொழி சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா நடுவில் வந்து இந்த அரைக்கோளன் யூஸ் பண்ணணும். இதற்கு தனியாக நான் டாபிக் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு நடத்தினா ஈஸியாக புரியும். திருச்சிராப்பள்ளி, மருவு வந்து திருச்சி. திருச்சிராப்பள்ளி ஊர் பெயரின் மருவு திருச்சி. ஊர் பெயர்களின் சரியான மருவை தெரிவு செய்க. நாகப்பட்டினத்திற்கு நாகை, நாகப்பட்டினத்திற்கு நாகை. அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தேவக்கோட்டை, இதோட மருவு வந்து பார்த்திங்கன்னா தேவோட்டைன்னு சொல்லுவாங்க, தேவோட்டை. தேவக்கோட்டை, இதோட மருவு தேவோட்டை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. ஜங்கிள்னா காடு, இந்த ஜங்கிள் அதுதான் வந்து அவங்க தமிழில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஜங்கிள்னா காடு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கண்டறிக. டிவினா தொலைக்காட்சி, டிவி டெலிவிஷன். அது வந்து பார்த்திங்கன்னா டிவின்னு அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுக்காம. டெலிவிஷன்னா தொலைக்காட்சி. அடுத்து இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சதம்னா 100, சதம்னா 100. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் கூறுவது இனமொழி விடை. நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இனமொழி விடையை. சரியான இணையை கண்டறிக. உருவது குரல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல். இனிமே வரப்போகிறத சொல்கிறது உருவது கூறல். என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேன்னு சொல்கிறது வந்து இது வினா எதிர் வினாதல்ல வரணும், இது தவறு. நீ விளையாட வரவில்லையா என்பதற்கு எனக்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்கிறது உற்றது உரைத்தல். ஏற்கனவே நடந்த ஒரு இன்ஸ்டண்ட்டை சொல்கிறது உற்றது உரைத்தல். இனிமே வந்து நடக்க போகிறத சொல்கிறது உருவது கூறல். வினா எதிர் வினாதல் விடைக்கு வந்து இது வரணும். ஓகேங்களா, என்னுடன் ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பேனா. அதாவது ஒரு கொஷின் கேட்கும்போது ஆன்சரே கொஷினாக சொல்கிறது தான் வந்து வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு வந்து இது வரணும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுதல். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவதும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை. இனமொழி விடைக்கு உனக்கு கவிதை எழுத தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு கட்டுரை எழுதுன்னு தெரியும். ஆட தெரியுமான்னு கேட்குறதுக்கு பாட தெரியும். அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒன்றை சொல்கிறது வந்து இனமொழி விடை. இது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. உருவது குரல் விடை மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொல் தருக. ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம். கலைச்சொல் தருக. ஹைகோர்ட்னா உயர்நீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள். இயரிங்னா விசாரணை, ஹியரிங்னா விசாரணை. கலைச்சொல் அறிக. கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம், கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா ஒற்றுமையின்மை. ஒன்னோட ஒன்று ஒட்டாது, அது 4 பக்கமும் சிதறி தான் ஓடும். இது வந்து ஒற்றுமையின்மை.
அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்டனா எல்லாருக்கும் தண்ணி தான் வரும்னு தெரியும், பூதம் எப்படி வரும், வராதில்ல, அப்போ எதிர்பாராத நிகழ்வு. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இங்கே கொஷினே கொடுக்கலங்க, தடையின்றி மிகுதியாகன்னு கொடுத்துருக்காங்க. தடையின்றி இதில் இங்கே கொஷின் கொடுக்கல, ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணனா மார்க் கொடுத்துருவாங்க. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது செயற்பாட்டு வினைத்தொடர். படு பட்டது பெரு பட்டதுன்னு முடிஞ்சிச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஷார்ட்கட்டாக செயற்பாட்டு வினைத்தொடர்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்று செயலை முன்னிறுத்தும்னு சொல்லியிருக்கேன். விடைத்தாள்களை வருவித்தார். இது பிறவினை வாக்கியம். விடைத்தாள்களை வரவழைத்தார் அப்படின்னா அது தன்வினையில் வந்திருக்கும். வருவித்தார் யாருக்கோ வர வச்சிருக்காரு, அப்போ அது பிறவினை வாக்கியம். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர்னா ஆணிரைகளை தான் கருதினர். அடுத்து விடைக்கேற்ற வினாய் தேர்ந்தெடுத்தல். உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. உருவக அணியை விளக்குகின்றது தான் நம்ம கொஷின் அமைக்கணும். உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். வாசல் அலங்காரம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வராது, இதுதான் வரணும். இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. வாசல் அலங்காரம் இது வராது. வாசல் அலங்காரம் 2 வரணும். ஓகேங்களா? வாசல் அலங்காரம் இது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. வாசல் அலங்காரம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும். வாசல் அலங்காரம் 2 நடுவில் வரும். வாசல் அலங்காரம்ன்றது இது தவறு தான். ஓகேங்களா? இதுதான் கரெக்டு. புக்கில் கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு, வீடியோ கிளாஸ், தென் கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தென் டெஸ்ட்டு டேட் அண்ட் டைம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் இருக்கும். தேங்க்யூ.